ஷர்லின் ஜோயா குக் வித் கோமாளிக்குள்ள ஒரு குக்கா உள்ள போனதுக்கு அப்புறமா, அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ பயங்கர கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஸோ அவங்க குக்கா போனதுக்கு அப்புறமா, செஃப் தாமு அவர்கள வந்துட்டு வாடா, போடா அப்படின்னு கூப்பிட்டதா இருக்கட்டும், கோமாளி தங்கதுரை அவர்கள வந்துட்டு டேய் நாயே இங்க வாடா அப்படின்ற மாரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க கூப்பிட்ட விஷயம் வந்து இப்போ பயங்கர கான்ட்ரோவர்சியா இருக்கு. என்னதான் அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருந்தாலும், அவங்க தாய்மொழியில தான் வந்து இந்த மாரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு நெறைய பேரால குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ இந்த மாரி இருக்க நேரத்தில ஷர்லின் அவர்கள்ட்ட வந்து அவங்க ஃபேன் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்திருக்காரு. "நீங்க குக் வித் கோமாளிக்குள்ள பண்றது வந்து ஆக்டிங்கா? இல்ல நிஜமாலுமே நீங்க அப்படிதானா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டதுக்கு, அதுக்கு ஷர்லின் அவர்கள், "நான் வந்து எந்த இடத்துலயும் ஆக்ட் பண்ணல. என்னோட ஒரிஜினல் கேரக்டரே இதுதான். நான் எப்பொழுதுமே இப்படிதான் நடந்துப்பேன். என்னோட லாங்குவேஜ்னால அண்ட் நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ஐ அம் ரியலி சாரி. நான் இனிமேட்டு அத பண்ண மாட்டேன். நான் அத கரெக்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி ஷர்லின் அவர்கள் அவங்களோட ஃபேனுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷர்லினோட பாய் ஃப்ரெண்டான டிடிஎஃப் வாசன் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, "குக் வித் கோமாளில வந்துட்டு நான் உன்னைய குக்காவ மட்டும் தான் அனுப்புனேன். பட் நீ உள்ள போயிட்டு நீ பண்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. ரொம்ப முக்கியமா புகழ் உன் கன்னத்துல கிள்றதா இருக்கட்டும், உன் பக்கத்துல வந்து நிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ தயவு செய்து நீ அத எதையும் பண்ணாத. சப்போஸ் வந்து புகழ் என்கிட்ட இந்த மாரி வந்து பண்ணா, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேளு. அண்ட் அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளில எல்லாத்தையும் வந்து நீ அண்ணன் தான் கூப்பிடணும். அப்படின்ற மாரி டிடிஎஃப் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியா மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அண்ட் ஷர்லின் அவர்கள் வந்துட்டு இப்போ குக் வித் கோமாளிக்குள்ள ஒரு குக்கா உள்ள போயிருந்திருக்காங்க. அவங்க என்னதான் குக்கா உள்ள போனாலும், உள்ளுக்குள்ள அவங்க வந்து ஒரு கோமாளி மாரி தான் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல அவங்க பயங்கரமான ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நெறைய பாசிட்டிவ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த வருஷம் குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச குக் அண்ட் கோமாளி யாரு அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஷர்லின் சோயா அவர்கள் பண்ற ஒரு சில விஷயங்கள் சரியா? தப்பா? அப்படின்ற உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க.